பேரையே டெல்லி பேரை மாற்றிக்கிட்டார். நம்ம ஊர் மாணிக்கம், ரஜினி மாணிக் பாஷா அப்படின்னு மாற்றுற மாதிரி மாணிக் டாக்கூர் மாற்றிட்டார். தாடி வைத்தவன் தாகூரா, மீசை வைத்தவன் பாரதியார், இவர் அடையாளத்தையே மாற்றிட்டார். நீங்கள் இப்போ ராதிகா சரத்குமார், அந்த அம்மா எந்த தைரியத்தில் விருதுநகர் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, சரத்குமார் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். சமத்துவ மக்கள் கட்சின்னு நாடார் கட்சி நடத்தினார். இப்போ அதுவும் கட்சி கலைச்சிட்டு பிஜேபியில் ராத்திரி 2 மணிக்கு கனவு வந்துச்சு, நம்ம பொண்டாட்டியில் கேட்டேன் கலைச்சிட்டேன் அப்படின்னு இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டார். நாடார் வாக்கு தனக்கு கிடைக்கணும் அந்த அம்மா நிற்கிது. விஜய் பிரபாரை எந்த களத்தில் நிற்கிறாரு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய மரண அனுதாபம். 2வது குலசாமி அந்த தொகுதியில் இருக்குது. 3வது என்ன கேட்டிங்கன்னா நாயுடு சமூகம். 3 தனக்கு கை கொடுக்கணும். விஜய் பிரபாகரும் பிரேமலதாவும் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் ரேவந்த் ரெட்டி அங்கே முதலமைச்சர் ஆவதற்கு 50% பங்கு மாணிக் தாகூருக்கு உண்டு. அப்போது ரேவந்த் ரெட்டி என்ன நினைக்கிறார், தெலுங்கானா சிஎம் இவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். இதற்காக பொட்டி அரசியலும் பலமாக இருக்குது. வாக்குப்பெட்டி அரசியலுக்கு முன்னாடி பொட்டி அரசியல் இருந்தால் தான் வாக்குப்பெட்டிக்கு போக முடியும். அதிமுக வாக்கு வங்கி, அதிமுக முஸ்லீம் வாக்கு வங்கி, அங்கே ஏறக்குறைய ஒரு 4% முஸ்லீம் வாக்கு வங்கி இருக்குது. மாணிக் தாகூர்கிட்டருந்து அதிமுகவுக்கு வந்து ஏன்னா இப்போ எஸ்டிபி போன்ற முஸ்லீம் கட்சிகள்லாம் ஒரு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு கடுமையாக போராடுறாரு. இது முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துது. மாணிக் தாகூர் ஜெயிச்சு டெல்லியில் போய் உட்காந்துக்குவார். 5 வருஷம் கழிச்சு திருப்பி வருவார். இது கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி வாக்கு, மோடி எதிர்ப்பு இரண்டுமே சமளவில் அங்கே இருக்குது. காரணம், மத்திய அரசாங்கம் பல தொழில்களை நீங்கள் வஞ்சிச்சு, சிறு குறு தொழில்கள்லாம் அழிஞ்சே போச்சு. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில் நம்முடைய ஐத்தமிழ் சர்வே குழு தென் மாவட்டங்களில் முக்கியமான மக்களவை தொகுதிகளில் எடுத்த சர்வேக்கள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற முடிவுகள் எப்படி களத்தில் பிரதிபலிக்க போகுது, இல்லை மாறுபாடுகள் இருக்குமா, அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து பார்த்துட்ருக்குறோம். அது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற நம்ம ஒரு தொடர்ந்து சில முக்கியமான தொகுதிகள் குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் அவங்கக்கிட்ட நம்ம பார்க்க போகிறது விருதுநகர் மக்களவை தொகுதி. அங்கே சிட்டிங் எம்பியாக மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு திரும்பவும் அந்த இடத்துல அவரே நிற்கிறாரு. ஸோ மாணிக்கம் தாக்கூர் இருக்கும் பொழுது கடந்த 2019 எலெக்ஷனில் 43.77% வாக்குகள் வாங்கி அவர் ஜெயிச்சிருந்திருக்கிறாரு. இப்போ இவருக்கு ஆப்போசிட்டாக விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் அண்டு பிஜேபியிலேருந்து ராதிகா சரத்குமார் அண்டு நாம் தமிழர்லேருந்து கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போனண்ட்டாக நிற்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ களத்தில் மக்கள் மாணிக்கம் தாக்கூருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ களத்தில் இருக்கிற புதுசாக நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள், அவர்களுக்கு இருக்கிற அந்த லோக்கலில் இருக்கிற சப்போர்ட்ஸு, இதெல்லாமே பொறுத்து இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மாணிக்கம் தாக்கூர் இது 3வது முறை களம் இறக்கப்பட்டிருக்கிறார். அவரே தொகுதி மாறுகிற மனநிலையில் தான் எனக்கு தொகுதி வேண்டாங்கிறார். எனக்கு அங்கே களம் கடுமையாக இருக்கும். இல்லை, அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, அங்கே அந்த இடத்துல ஒரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்னு சொல்லி இப்போ தான் அங்கே ஒதுக்கிட்டாங்களே. ஆனால் அவர் வேற எதிர்பார்க்கிறார், வேற தொகுதி எதிர்பார்க்கிறார். அவர் ராகுலுக்கு மிக நெருங்கிய நண்பர். எனக்கு இந்த முறை தொகுதி மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாரு. எப்போ நீங்கள் அறிவிப்பதற்கு முன்பு. அப்போ அவருக்கு தேர்தல் வேலை செய்யலை 2 முறை. 3வது முறை மக்கள் நம்மளை எதிர்ப்பாங்க. இவர் டெல்லி வாசி, விருதுநகர் வாசி அல்ல, டெல்லி வாசி. பேரையே டெல்லி பேரை மாற்றிக்கிட்டார். நம்ம ஊர் மாணிக்கம், ரஜினி மாணிக் பாஷா அப்படின்னு மாற்றுற மாதிரி மாணிக் டாக்கூர் மாற்றிட்டார். தாடி வைத்தவன் தாகூரா, மீசை வைத்தவன் பாரதியார், இவர் அடையாளத்தையே மாற்றிட்டார். அப்போது அந்த மக்களுக்கு இவர் மிக மிக அந்நியப்பட்டு நிற்கிறார். இருந்தாலும் காங்கிரஸ் திமுக வேட்பாளர், ஆதரவு பெற்ற வேட்பாளர், இதுதான் இவருடைய தகுதி. நீங்கள் போன முறைக்கு முன்பு வைகோ தோற்று போயிட்டார் இதே தொகுதியில். அப்போ இந்த தொகுதியில் ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் என்னன்னு கேட்டால், அது ஒரு காமராஜர் பிறந்த மாவட்டம். அதுதான் காங்கிரஸுக்குடைய தகுதி.
காமராஜர் பிறந்து வளர்ந்து காங்கிரஸுக்கான பலமும் கூட. அதுதான் விருதுநகர் மாவட்டம். இப்போ இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், தலித்துக்கள், முக்குலத்தோர்கள் 4 வகையான வாக்கு வங்கி இருக்கு. 4 பெருவாரியான வாக்கு வங்கி. இந்த 4 பெருவாரியான வாக்கு வங்கியும் நீங்கள் அதிகபட்ச கூடுதலாக யார் பக்கம் நிற்குதுன்னு கேட்டால் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவான களம். அப்போது கூடுதலாக திமுக காங்கிரஸுக்கான கூடுதல் பலம். காங்கிரஸ் அதிமுகவும் இணைந்து பல வருஷம் போச்சு. இது அவருக்கு மாணிக் தாகூருக்கு கூடுதல் பலம். திமுகவும் காங்கிரஸு தான் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக, அதாவது 70களிலிருந்து 50 வருஷம் ஆகிப்போச்சு. 50 வருஷமாக காங்கிரஸை எதிர்ப்பதற்காகத்தான் திமுகவை அரசியல் களம் கண்டார். அதன் பிறகு கருணாநிதி வந்த பிறகு காங்கிரஸோடு தான் தொடர்ந்து பயணம். நடுவில் ஒரு 5 வருஷம் பிஜேபியோட, அதன் பிறகு முழுமையாக காங்கிரஸோடு தான். அப்போ காங்கிரஸ் திமுகவும் இணைந்து பல தேர்தல்களில் பணியாற்றி காங்கிரஸ் வேற திமுக வேற 2 ஒன்று தான் ஆகிப்போச்சு. இது மாணிக்க தாகூருக்கு பலம். அப்போ அடுத்து நீங்கள் இப்போ ராதிகா, சரத்குமார், அந்த அம்மா எந்த தைரியத்தில் விருதுநகர் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, சரத்குமார் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். சமத்துவ மக்கள் கட்சின்னு நாடார் கட்சி நடத்தினார். அதில் வேற எந்த ஆளும் இல்லை, நாடார்கள் மட்டும்தான் நாடினார்கள். இப்போ அதுவும் கட்சி கலைச்சி பிஜேபியில் ராத்திரி 2 மணிக்கு கனவு வந்துச்சு, நம்ம பொண்டாட்டியை கேட்டேன் கலைச்சிட்டேன் அப்படின்னு இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டார். அதனால் ராதிகாவை பொறுத்தவரை நாடார் வாக்கு தனக்கு கிடைக்கணும், அந்த அம்மா நிற்கிது. இந்த அம்மா 2வது நாயுடுகள் அதிகமாக உள்ள தொகுதி. நாயுடு வாக்கு தன்னுடைய தந்தையார் நாயுடு, எம்ஆர் ராதா நாயுடு, அந்த வாக்கு தனக்கு கிடைக்கும். நம்ம புள்ள நாயுடு புள்ளன்னு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு அனுதாபம். 2வது அந்த அம்மா ஒரு சினிமா நடிகை, சினிமா கிளாமர், பெண்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்துருச்சு. சித்தி டிவி சீரியலில் போய் சினிமா சீரியல் வாரியாக போய் சேர்ந்து அந்த ரீச் இன்னும் அதிகம், எல்லாத்துக்கும் நம்ம தெரியும். ப்ளஸ்ஸு சரத்குமார் ஒரு நடிகர், நாட்டாமை. இந்த 4 விஷயமும் தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கணும்னு ராதிகா நம்புது. ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை, அனுதாபம் இருக்கே தவிர. அதே தொகுதியில் காமராஜர் தோற்று போயிட்டார். அதே நாடார்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திண்டுக்கல் விருதுநகர் சீனிவாசன் அவருக்கு பேர். விருதுநகர் சீனிவாசன் திமுகவில் நின்று ஒரு கல்லூரி மாணவன் ஜெயிக்கிறாரு. ஏன்னா நாடார்கள் பூரா காமராஜர் மேலே வெறுப்பில் ஓட்டு போடுறான். ஏன்? ஏழை எளியவன் போனால் வந்தால் பார்க்குறாரு, பணக்கார நாடார்கள் போனால் பார்க்க மாட்டேங்கிறாரு. நாடார்கள் பூரா பெரிய தொழிலதிபர்கள் அந்த பகுதியில். அவர்களே செலவு பண்ணி காமராஜர் ஓட்டு போடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ம வருத்தப்படுறோம், அது வேறு விஷயம். அப்போது நாடார் வாக்கு வங்கி யாருக்கு விழுகுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு தான் விழுகு. அப்போ இது ராதிகா சரத்குமார் கதை. நீங்கள் விஜய் பிரபாகரன், அடுத்து விஜய் பிரபாகரன் எந்த களத்தில் நிற்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய மரண அனுதாபம். 2வது குலசாமி அந்த தொகுதியில் இருக்குது. 3வது என்ன கேட்டிங்கன்னா நாயுடு சமூகம். 3 தனக்கு கை கொடுக்கணும். விஜய் பிரபாகரன், பிரேமலதாவும் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் தொகுதிக்கு புதுசு. இவர் ஒரு இளைஞர். அரசியல் அனுபவம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு கேள்வி. இல்லை நீங்கள் மாணிக் தாகூர் ஜெயிச்சா கண்டிப்பாக மத்திய மந்திரி. மாணிக் தாகூரில் எப்படி ஜெயிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கிற வாக்காளர்களுக்கு பூரா கவரை கொண்டு சேர்த்துருவார். கவரும் சின்னமும் போயிடும், கையும் கவரும் போயிடும். இதுதான் அவருடைய பலம். இந்த பலம் 2வது முறை வெற்றி பெற்றதுக்கு காரணம் தான். 3வது முறையும் அவர் கவரோடு தான் வந்திருக்கார். நீங்கள் இப்போ தெலுங்கானா முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி அங்கே முதலமைச்சர் ஆவதற்கு முழு மூச்சாக ராகுல்கிட்ட அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கியதில் 50% பங்கு மாணிக் தாகூருக்கு உண்டு. ஏன்னா தெலுங்கானா காங்கிரஸ் பொறுப்பாளர். அப்போ தான் இவர் ரேவந்த் ரெட்டி கண்டுபிடிக்கிறார். அப்போது ரேவந்த் ரெட்டி என்ன நினைக்கிறார்? தெலுங்கானா சிஎம் இவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். இதற்காக பொட்டி அரசியலும் பலமாக இருக்குது. வாக்குப்பெட்டி அரசியலுக்கு முன்னாடி பொட்டி அரசியல் இருந்தால் தான் வாக்குப்பெட்டிக்கு போக முடியும். அப்போது இவர் பொட்டி அரசியலில் வலுவாக இருக்கார். பிரேமலதா பொட்டியே இன்னும் திறக்கலையாம். சரத்குமார் ராதிகா கடன் நிறையா இருக்கியா, எங்கிட்ட ஏது காசு. பிஜேபியிலேருந்து இப்போ 15 கோடி ரூபா முதல் தவணை 8 கோடி ரூபா கொடுத்துருக்கிறதாக சொல்கிறாங்க.
இந்த காசை தொகுதியில் அவர் செலவு பண்ணணும். கண்டிப்பாக ராதிகாவும் சரத்குமாரும் செலவு பண்ண மாட்டாங்க. அடித்து சொல்ல செலவு பண்ண மாட்டாங்க. ஏன் செலவு பண்ண மாட்டாங்கன்னா அவர்களுக்கு இதை வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். அதனால் ஒரு 3 கோடி 4 கோடி செலவு பண்ணிவிட்டு மீதி கடன் அடைச்சிட்டு சௌரியமாயிருவாங்க. தேர்தலில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற உறுப்பினர், தோல்வி அடைஞ்சால் 10 கோடி ரூபா கிடைக்கும். இதுதான் பலருடைய கணக்கு. இந்த கணக்கில் விஜய் பிரபாகரன் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தோடைய அனுதாப வாக்கு, தன்னுடைய சமூக வாக்கு தன்னை கரையேற்றிடும். இதுதான் காரணம். ப்ளஸ் அதிமுக வாக்கு அங்கே ஒரு எப்பவுமே அதிமுகவுக்கு 20% வாக்கு எப்பவுமே அங்கே இருக்குது. அனுதாப வாக்கு, சமூக வாக்கு இரண்டுமே ஒரு 10% வந்தால் நீங்கள் மாணிக்க தாகூருக்கு எதிராக ஒரு பெரிய வாக்கு வங்கியை பிடிச்சலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 43% இந்த முறை 39 மாறிடும். மாணிக்க தாகூர் மேலே மக்கள் தொடர்ச்சியாக அவருக்கு நம்மளுடைய எடுத்த கருத்து கணிப்பின்படி கூட நான் அவருக்கு, அதாவது டிஎம்கேக்கு 42%, ஏடிஎம்கே 24%, பிஜேபி 15%, நாம் தமிழர் 14%. இத்தனை சதவீதங்கள் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னது போல் இப்போ அது 42, திமுக கூட்டணிக்கு 42 இருக்குது மாணிக்கம் தாக்கூர் பொறுத்த வரைக்கும், அதிமுகவுக்கு 24 இருக்குது. இதெல்லாம் நிரந்தர வாக்கு வங்கி. 20 to 24% நிரந்தர வாக்கு வங்கி. இப்போ இந்த 24 நீங்கள் 34 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாணிக் தாகூருடைய 42 நீங்கள் 35 வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிமுக வாக்கு வங்கி ஏறி வருது. அதாவது திமுக வந்து குறையுது, இங்கே குறைஞ்சி இங்கே ஏறும், அதிமுக ஏறுது. அப்போ மாணிக்க தாகூர் மயிரிழையில் தப்புவார். ஆனால் வெற்றி அவருக்கு தான். பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் நீங்கள் 58% எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்கிற பொழுது மாணிக் தாகூர் எவ்வளோ ஜெயிக்கிறார்? 43 தான். 57, 54, 10% குறைஞ்சி போச்சு. எப்போ? அலையிலேயே அலை அடிக்கும் போதே 10% காணோம். இப்போ அலை இல்லை, இப்போ சுனாமி அடிக்குது. இதில் மாணிக்க தாகூர் 42, 5 குறைஞ்சாலும் 38 ஆச்சு. 7 குறைஞ்சா 35 ஆச்சு. இது 24, 10% ஏறி வந்துன்னா 24, 34 ஆச்சு. ஆக மொத்தம் 1%, 2% ஏறி வருவதற்கும் இறங்கி வருவதற்கும் சூழல் இருக்குது. இந்த சூழலில் அதிமுக வாக்கு வங்கி, அதிமுக முஸ்லீம் வாக்கு வங்கி, அங்கே ஏறக்குறைய ஒரு 4% முஸ்லீம் வாக்கு வங்கி இருக்குது எல்லா தொகுதிகளையும். அந்த 4% முழுக்க மாணிக் தாகூர்கிட்டருந்து அதிமுகவுக்கு வந்துடும். ஏன்னா இப்போ எஸ்டிபி போன்ற முஸ்லீம் கட்சிகள்லாம் ஒரு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு கடுமையாக போராடுறாரு. இது முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துது. திமுக மீது ஒரு அதிருப்தி, வேட்பாளர் மீது ஒரு அதிருப்தி, இத்தனை விஷயம் மொத்தமாக அதில் சேர்ந்துக்கும். சேர்ந்த பிறகு நீங்கள் மாணிக் தாகூர் பெருவாரியான வாக்கெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு மிகுந்த குறைந்த சதவீத வாக்கு விகிதாச்சாரத்தில் தான் இவ்வளோ வேலையை செஞ்சு நீங்கள் தெலுங்கானா போட்டியெல்லாம் விருதுநகரில் பாய்ந்த பிறகும் குறைந்த வாக்கு வங்கி வித்தியாசத்தில் கண்டிப்பாக மாணிக் தாகூர் ஜெயிப்பார். ஏன்னா அகில இந்திய அளவில் மோடி எதிர்ப்பு, ராகுல் ஆதரவு நிலை. ராகுல் பாவம் இப்போ நடந்து போயிட்டுருக்கார். சார் இங்கே ஆனால் இப்போ உள்ளே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த தொகுதிகள் வாரியாக எடுத்துருக்கிறோம். விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனைகள், பிரதான பிரச்சனைகள்னு பார்த்தா லெஸ் ரயில்வே கனெக்டிவிட்டி அண்டு நோ கவர்மெண்ட் பார்க்கு அண்டு லைவ்லிஹுட் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதாவது அங்கே இருக்க பட்டாசு தொழிலாளர்கள் அவங்களுக்கு, அண்டு சதுரகிரி அந்த மலை அங்கே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குது. ஸோ இது போக இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தொகுதி மக்கள். பட் பிரதான பிரச்சனைகளாக இப்போ நம்ம பட்டியலிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ரொம்ப பெரிய பேசுபொருளாக வருஷமும் பேசுபொருளாக இருக்கிறது பட்டாசு தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் தான். ஒரு சேஃபாக அந்த தொழிலை சேஃபாக பண்ணுற அளவுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுங்கன்றது அவங்களுடைய கோரிக்கை.
பசுமை பட்டாசு குறித்த விஷயங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிட்டாலும் பட் அதற்கான ஒரு நடைமுறைப்படுத்துறதுல நிறைய இன்னும் அது அமலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளும் குற்றச்சாட்டுகளும் அவங்க பக்கம் இருக்குது. அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கிகள் தொழில் ரீதியிலான, இன்னொன்று சிவகாசினா அது ரொம்ப தொழில் ரீதியிலான ஒரு நல்ல ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட்டாசு தொழிலாளர்களோட வாழ்வாதாரம், தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இதெல்லாமே பேஸ் பண்ணி அப்போ மாணிக்கம் தாக்கூருடைய செயல்பாடுகள் மதிப்பிடப்படும். அது போக மற்ற கட்சிகள், இங்கே மற்ற வேட்பாளர்கள் அவங்க எந்த கட்சிகளை சார்ந்தவர்கள், அவங்க எந்த அளவுக்கு அதில் தங்களுடைய கவனத்தை செலுத்தியிருக்கிறாங்கன்றதும் இங்கே பார்க்கப்படுது. ஸோ இந்த தொழில்கள் இங்கே இருக்கிற பிரதான பிரச்சனைகள் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பேஸ் பண்ணி என்ன பார்க்குறீங்க? இல்லை, மாணிக்கம் தாக்கூர் நீங்கள் பட்டாசு தொழிலில் எந்த விதமான தொழிலாளர்களுக்கு ஆதரவாக களத்திலே இல்லை. மாணிக்கம் தாக்கூர் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களே அங்கே இல்லை. எல்லாம் பட்டாசு வெடித்து மனித உடல்கள்லாம் செதறுது. இதுவரை எனக்கு தெரிஞ்சு 100க்கும் மேற்பட்டவர்கள் நீங்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான நட்டை ஈடும் போராடி கொடுப்பதற்கு கம்யூனிஸ்டுகளே அங்கே கட்சியே இல்லை. கம்யூனிஸ்ட் இயக்கமே இல்லை. சிபிஐ சிபிஎம் ரெண்டும் சிவகாசி பக்கம் போகிறதே இல்லை. ஏன் போகிறதில்லைன்னா இவர்கள் தொழிலாளி வர்க்கத்தோடு இணைந்து போராடக்கூடிய சூழல் அங்கே இல்லை. நீங்கள் அதிமுக செந்தில் பாலாஜி தான் பட்டாசு முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்குமான இடைத்தரகர். இந்த அதிருப்தி மாணிக்கம் தாக்கூர் மேலே இருக்குது. அதே போல் தீப்பிடி தொழில் அழிஞ்சே போச்சு. தீப்பிடி தொழில் அழிஞ்சே போச்சு. அடுத்து நீங்கள் மெழுகு தொழில் சுத்தமாக இல்லை. இதை தாண்டி நீங்கள் பிரிண்டிங் தொழில் சிவகாசியில், ஆமாம், அது அழிஞ்சு போச்சு. அச்சு தொழில் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் மாணிக்கம் தாக்கூர் டெல்லியிலேருந்து எந்த விதமான சலுகைகளும் வாங்கி கொடுக்கறதே இல்லை. நீங்கள் குஜராத்தில் GIDCன்னு இருக்குது, குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஒரு நிலம் வேணும்னா 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நிலத்தை அரசு கொடுத்துரும். 3 வருஷம் EB கிடையாது, 3 வருஷம் டேக்ஸ் கிடையாது, 3 வருஷம் வருமானம், இப்படியெல்லாம் பல சலுகைகள் குஜராத் அரசு கொடுத்துருக்கு. அதெல்லாம் குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த சிவகாசி பகுதியில் இது போன்ற எந்த தொழில் பூங்காக்களும் மாணிக்கம் தாக்கூர் செஞ்சு கொடுக்கல. மாணிக்கம் தாக்கூர் ஜெயிச்சு டெல்லியில் போய் உட்காந்து 5 வருஷம் கழிச்சு தான் திருப்பி வருவார். இது கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி வாக்கு, மோடி எதிர்ப்பு இரண்டுமே சமளவில் அங்கே இருக்குது. காரணம், மத்திய அரசாங்கம் பல தொழில்களை நீங்கள் வஞ்சிச்சு, சிறு குறு தொழில்கள்லாம் அழிஞ்சே போச்சு. இது மோடி மீது உள்ள கோபம் யாருக்கு வாக்கா மாறும்? மாணிக்கம் தாக்கூருக்கு வாக்கா மாறும். அங்கே பட்டாசு தொழிலில் மிகப்பெரிய கோபம் மாநில அரசு மீது, மத்திய அரசு மீது அந்த தொழிலாளிகளுக்கு இருக்குது. இதை அறுவடை செய்யக்கூடிய பிரதான கட்சி அதிமுக அங்கே களத்திலே இல்லை. பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் செய்கிற வேலையை தான் செய்யும். இதுதான் அங்கே வாக்கு வங்கி யாருக்கு 42%, எல்லா வேட்பாளர்களும் 58% வாங்கும்போது 10%, 12%, 15% குறைவதற்கு காரணம் மாணிக்கம் தாக்கூர் மீது உள்ள மத்திய அரசாங்கம். இப்போ ஒருவேளை அங்கே அதிமுகலேருந்து நேரடி வேட்பாளரை போட்டிருந்தா ஒரு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. பிரபாகரன் போட்டது தவறுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் மாணிக்கம் தாக்கூர் வெற்றியை அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜியை போன்று ராஜேந்திர பாலாஜி அங்கே களம் இறங்கியிருந்தா மாணிக்கம் தாக்கூருடைய வெற்றி கேள்விக்குறிதான். ஆனால் நீங்கள் அரசியல் கிளாமரு யார்? நீங்கள் விஜய் பிரபாகர், விஜயகாந்த் அரசியல், ராதிகா, இது மக்கள்கிட்ட எடுபடாது. மக்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இல்லை, விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறமா அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் ரீகால் பண்ணியிருந்தாங்க. அவர் பணத்துக்கெலாம் ஆசைப்படாமல் மக்களுடைய நல்லது எந்த அளவுக்கு, மக்களுடைய நன்மையே என்னுடைய பிரதானம் அப்படின்ற வகையில் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது, இல்லாதப்பட்டவங்களை ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் ரீதியிலான நன்மதிப்பு திரும்பவும் ரீகால் பண்ணப்பட்டிருக்கு. அப்பா என்ன ஆசைப்பட்டாரோ அதை நான் கொடுப்பேன், எப்படி மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோடு தான் இவர் களத்துக்கு வராரு. அப்போ அது ஏன் கனெக்ட் ஆகாது? இல்லை, அவர் காலத்திலேயே அவர் தோற்று போயிட்டார். நீங்கள் நல்ல மனிதனாக சாப்பாடு கொடுத்தாரு, மருத்துவ செலவு கொடுத்தாரு, படிக்க வச்சாரே தவிர அரசியலில் ஜெயலலிதா முதலமைச்சராக ஆக்குவதற்குள்ள பாடுபட்டார். மக்கள்
நீங்கள் 2004 கட்சி ஆரம்பிக்கும்போது மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணின்னு சொன்னார். கடைசியில் ஜெயலலிதாவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அதோட ஒரு கதை முடிஞ்சுதே. 2011 தேர்தலில் ஜெயலலிதாவோட கூட்டணி, எதிர்கட்சி தலைவர் 29 எம்எல்ஏ, 2 வருஷம் கூட ஆகலை, பாதி எம்எல்ஏ எங்கே போயிட்டான்? ஏடிஎம்கேக்கு போயிட்டான். அப்போது 2014 ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி இவரை தலைமுறைக்கு நடத்துகிறார். யார்கிட்ட காசு வாங்கிட்டு? ஜெயலலிதாட்ட காசு வாங்கிட்டு. முடிஞ்சு போச்சா? அப்போது அரசியல் இமேஜ் விஜயகாந்துக்கு ஃபுல் டேமேஜ். தனி மனிதன், நல்ல மனுஷன், அவ்வளோதான். அந்த விஜயகாந்த் உயிரோடு இருந்த பொழுதே அரசியல் தோற்று போயிட்டார. மக்கள் நல கூட்டணி உடஞ்சி சுக்குநூறாக போச்சே, ஜெயிக்கவே முடியலையே. அவர் என்னைக்கு ஐசியூக்கு போனாரோ கட்சி ஐசியூக்கு போயிடுச்சு. அதனால் விஜயகாந்த் மீது மிக அதாவது பிரபகண்டா படுத்துவது வேணால் விஜயகாந்த் அரசியலில் பெரிய தலைவரே அல்ல. நாம் தமிழர் வாக்கு வங்கிகள் எந்த அளவுக்கு பிரிப்பாங்க? இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்லாம் நாம் தமிழர் ஊடுருவே இல்லை. நகரங்களில் படித்த இளைஞர்கள்ட்ட, அரசியல் தெரிந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள், புலிகள் ஆதரவாளர்கள், இப்படி பார்க்கப்பட்டவர்கள் தான் நாம் தமிழர் உடைய வாக்கு வங்கி சீமானுக்கு வரும். இப்போது அந்த தேவையை சீமான் குறைத்து கொண்டார். திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாகத்தான் விஜயகாந்தை பார்த்த பொழுது சீமானை பார்த்தாங்க. ஈழ போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இப்போ சீமான் பல்வேறு பாலியல் சர்ச்சைகளில் சிக்கி, நீங்கள் ஒரு தலைவன் இதுவரைக்கும் இவ்வளவு மோசமான விமர்சனத்துக்கு ஆளானதே இல்லை. இது அவருடைய அரசியல் பின்னடைவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சு போச்சு. இரண்டாவது, சக நாம் தமிழர்களை சீமானுக்கு அடுத்து 2ஆம் கட்ட யாருன்னு எந்த பேரையும் சொல்ல முடியல. நீங்கள் சின்ன கட்சி, நீங்கள் வேல்முருகன் கட்சியில் கூட 2வது ஆள் யாருன்னு சொல்லலாம், சிறுத்தையில் சொல்லலாம், கொங்கு பேரவையில் ஒருத்தர் இப்போ எம்பி ஆறார், கொங்கு ஈஸ்வரனுக்கு அடுத்து பெரிய கட்சிகளில் பல 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் சொன்னால் பேர் தெரியும். 2010 ஆரம்பித்து இன்றைக்கி ஏறக்கூடிய 14 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாக 2ஆம் கட்ட தலைவர்களோ, மாவட்ட செயலாளர்களோ, மாநில தலைவர்களோ பேர் சொல்லுபடி யாருமே இல்லையே. அப்போ கட்சி வளரலைன்னு தான் அர்த்தம், கட்சி தேஞ்சு போச்சு தான் அர்த்தம். நீங்கள் இடும்பாவனம் கார்த்திக்கு, சாட்டை துறைமுகனை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியலையே. இவங்களுக்கு 2 பேரும் சீமா அளவுக்கு தகுதியான தலைவர்கள். ஆனால் சீமான தகுதியில்லாத தலைவர் தானே நம்ம பேச வேண்டியது இருக்குது. பலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பாலியல் புகார் நிற்கிறாருன்னா ஒரு வட்ட செயலாளர் நிற்கலாம், ஒரு ஒன்றிய செயலாளர் நிற்கலாம். மாநில தலைவரே போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பாலியல் புகார் நிற்கிறாருன்னா இது எப்படி இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, அதிகாரத்துக்கு வருமா? இதுக்கு குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் வாக்கு போடுவானா? இப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது. இதில் சீமானுக்கு சின்னமும் இல்லை, திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணியும் இல்லை சீமானுக்கு. இல்லைன்னா 5% 15% மாறி இருக்கு. அதனால் நாம் தமிழர் என்பது நீங்கள் பல கருப்பியாக சொன்ன மாதிரி தான். அப்போ அது ஒரு கட்சியா? நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். ரெட்டியார் தமிழர் இல்லைங்கிறாரு, நாயுடு தமிழர் இல்லை, இந்த தேவாங்க செட்டியார் தமிழர் இல்லை, தெலுங்கு செட்டியார் தமிழர் இல்லை. இப்போ யார் தமிழர்? பல கருப்பியாக கேட்குறாரு. இதுதான் பதில். ஓகே, அப்போ விருதுநகர் மக்களவை தொகுதி பார்த்துட்ருக்கோம். அப்போ இதில் நிறைவாக அங்கே உங்களுடைய பார்வையில் யார் முன்னிலை வகிப்பார்கள், யார் யார் அடுத்தடுத்த இடங்களை பிடிப்பார்கள் நினைக்கிறீங்க? மாணிக்க தாகூர் நீங்கள் மயிரிழையில் வெற்றி பெறுவார். 2வது வாக்கு விஜய் பிரபாகரன் கண்டிப்பாக 2வது இடத்துக்கு வருவார். நீங்கள் மாணிக் தாகூர் மயிரிழையில் தான் ஜெயிக்க முடியும், பெருவாரியான வாக்கெல்லாம் சொல்லவே முடியாது. ஆமாம். 3வது எப்பவும் போல் ராதிகா சரத்குமார் தான். 4வது எப்பவும் போல் ஓட்டு போடலைனாலும் 4வது நாம் தமிழர் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பல்வேறு தகவல்களை எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.